ஜனாதிபதியால் அறிவித்த மனையாவளி கடற்கரையை ரிலீஸ் பண்ணுவோம் என்று. ஆனால் இத்த வரைக்கும் அது அப்படியான ஒரு எங்களுக்கு இந்த வெயிலிக்கங்கால போயிடலாம் இருக்குது. நெய் பாதுகாப்பு மேலே இருந்துட்டு வந்து எங்களுக்கு மேலே வெள்ளக்காராக்கள் டூரிஸ்டாக்களும் போயிடலாம் இருக்குது. இன்னும் நடைமுறைப்படுத்தப்படலை. அதனால் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளும் எங்களுக்கு திருப்பியும் இதை விடுவிச்சு தருமாறு தாழ்மையுடன் ஜனாதிபதியை கேட்டுக்கொள்கிறோம். அடிப்படையான எங்களுக்கு நாங்கள் ஒரு மீனவர்கள், எங்களுக்கு தெரிஞ்சது கடலால் என்னென்ன சுற்றுலாத்துறை எங்களால் ஏற்படுத்தி எங்களோட வருவாய் ஈட்டிக் கொள்ள இயலுமோ அதுக்கான இதை தான் நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கோம். அதுக்கான முழு தடையாகவே இருக்கிறது. முதலாவது இருக்கிறது வேல் வாட்சிங் பெர்மிட், அந்த டொல்ஃபின் பார்க்குற பெர்மிட்ன்றது. கிட்டத்தட்ட 103 பாஸ் விண்டோக்கு அலோவ் பண்ணாங்க. அலோவ் பண்ண கிட்டத்தட்ட 66 பாஸ் வெளி மாவட்டம், மிச்சம் இருக்கிறது 50 பாஸ் உள் மாவட்டத்துக்கு. அதில் 1% பாஸ் மட்டும் தான் எங்களோட மனையாவளி பிரதேசத்துக்கு கிடைச்சது. கிட்டத்தட்ட 2 பாஸ் மட்டும். இந்த 2 பாஸை வச்சு நான் கிட்டத்தட்ட 200 குடும்பங்கள் இங்கே வாழ்கிறோம். 200 குடும்பங்களுக்கு சொந்தமாக போட்டிங்க வச்சுருக்காங்க. 10 குடும்பங்கள் தான் வழி வேறு வேலைகளை இது செய்கிறாங்க. மிச்சம் 190 குடும்பங்கள் நாங்கள் மீன் தொழிலை நம்பி தான் இருக்கோம். உங்களுக்கு கிடைக்கப்பட்ட இந்த 2 விதமான பாஸை வச்சு எங்களால் ஒன்றுமே செய்யலாம். எல்லாம் வர்றாக்கள் முதல்வர் மீட்டிங்கை சொல்கிறாங்க, நீங்கள் டூரிசத்தை டெவலப் பண்ணுங்க. எங்களுக்கு அடிப்படையாக எங்கள் கையில் இருக்கிறதே ஒரு பறவைகள் மட்டும்தான். அதில் இருந்து நாங்கள் டெவலப் ஆகிட்டா இன்னொரு எங்கள்கிட்ட இருக்கிற லேண்டுகளை நாங்கள் டெவலப் பண்ணி சொல்லலாம். அடிப்படை எங்களுக்கு கிடைக்காத போது நாங்கள் என்னென்ன எங்கள் லேண்டுகளை டெவலப் ஆகி நாங்கள் எங்களுக்கு தேவையான சுற்றுலாத்துறை நாங்கள் என்னென்ன மேம்படுத்தி போடுறோம். எங்களை திருவோணமலை டூரிசத்தில் பெஸ்ட் பீச். இப்போ இலங்கையிலே பார்த்தீங்கன்னா மிக அழகான கடற்கரை. எங்கள் இடத்துல மலையாவளி கடற்கரை மிக அழகான கடற்கரை. இதில் அழகான இடத்தை நேவி கைப்பற்றி இருக்குது. அப்போ நாங்கள் வெளிநாட்டு காசுகளை புரிஞ்ச கொண்டாடுறது. எங்களை நாட்டுக்கு வர டூரிஸ்டுகளுக்கு அரவாசி பீச்சை மூடி வச்சிருக்காங்க. அப்போ திருவோணமலையே இதில் வருமானத்தை குறைக்கிறாங்க. இதுக்கு அப்போ இந்த இதுகளை நேவி பிடிச்சி வச்சு சும்மா தேவையில்லாமல் இப்போ எந்த பிள்ளைகளும் இங்கே தான் பிறந்தது. இவங்க சும்மா பிடிச்சி வச்சு இதை ஒன்றும் பிரியோசனம் இல்லாமல் இதை பிடிச்சி வச்சு சும்மா பிரியோசனமான காணிகள்ட்டா பரவாயில்லை. இதை ஒன்றுவாயும் பிரியோசனம் இல்லாத காணிகளை இலங்கை கடற்படை பிடிச்சி வச்சுருக்காங்க. இப்போ தற்போது காலத்தில் நாங்கள் இதுக்கு ட்ரை பண்ணி ஜனாதிபதியோட அனுமதி கிடைச்சி சண்டிபே பீச் இதை ரிலீஸ் பண்ண சொல்லி. ஆனால் நாங்கள் இப்போ கிட்டடியிலையும் இது சம்மந்தமாக நாங்கள் நடந்து போய்க்குள்ள நேவி போகணும்ன்றாங்க. இது ஜனாதிபதிக்கு நாங்கள் சொல்கிறோம், இது சும்மா தேவையில்லாத கடற்கரையை பிடிச்சி மக்கள் இதை பார்க்க இதை மூடி வச்சு என்ன செய்ய போகிறாங்க நேவி இதை மூடி வச்சு. ரெண்டு பேர் ஜனார்த்தனன், நான் இந்த மலையாளி மீனவ சங்கத்தில் ஒரு அங்கத்தோராக இருக்கேன். எங்களுக்கு நாங்கள் இப்போ இந்த ப்ரெஸ் மீட்டிங்கை நாங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்ததுக்கு மிக்க நன்றி. அதோடு எங்களோட பிரச்சனைகளை இப்படி தொலைக்காட்சி மூலமாக கொண்டு வந்து சேர்த்துற இந்த ஊடகங்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எங்களுக்கு இருக்க முழுமையான பிரச்சனை என்னென்னா, இப்போ வர்ற இளைஞர்கள் நாங்கள் எல்லாம் சுற்றுலாத்துறையை நாடித்தான் நாங்கள் எங்களோட வாழ்க்கையை இதை மேம்படுத்தி கொண்டு போகிறோம். அடிப்படையான எங்களுக்கு நாங்கள் ஒரு மீனவர்கள், எங்களுக்கு தெரிஞ்சது கடல். கடலால் என்னென்ன சுற்றுலாத்துறை எங்களால் ஏற்படுத்தி எங்களோட வருவாய் ஈட்டிக் கொள்ள இயலுமோ அதுக்கான இதை தான் நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கோம். அதுக்கான முழு தடையாகவே இருக்கிறது. முதலாவது இருக்கிறது வேல் வாட்சிங் பெர்மிட், அந்த டொல்ஃபின் பார்க்குற பெர்மிட்ன்றது. கிட்டத்தட்ட 103 பாஸ் ட்ரிங்கோக்கு அலோவ் பண்ணாங்க. அலோவ் பண்ண கிட்டத்தட்ட 66 பாஸ் வெளி மாவட்டம், மிச்சம் இருக்கிறது 50 பாஸ் உள் மாவட்டத்துக்கு. அதில் 1% பாஸ் மட்டும் தான் எங்களோட மனையாவளி பிரதேசத்துக்கு கிடைச்சது. கிட்டத்தட்ட 2 பாஸ் மட்டும். இந்த 2 பாஸை வச்சு நான் கிட்டத்தட்ட 200 குடும்பங்கள் இங்கே வாழ்கிறோம். 200 குடும்பங்களுக்கு சொந்தமாக போட்டிங்க வச்சுருக்காங்க. 10 குடும்பங்கள் தான் வழி வேறு வேலைகளை இது செய்கிறாங்க. மிச்சம் 190 குடும்பமும் நாங்கள் மீன் இப்படி தொழிலை நம்பி தான் இருக்கோம். இவங்களுக்கு கிடைக்கப்பட்ட இந்த 2 விதமான பாஸை வச்சு எங்களால் ஒன்றுமே செய்யலாது. இப்போ எல்லாம் வர்றாக்கள் இப்போ முதல்வர் மீட்டிங்கை சொல்கிறாங்க, நீங்கள் டூரிசத்தை டெவலப் பண்ணுங்கன்னு. எங்களுக்கு அடிப்படையாக எங்கள் கையில் இருக்கிறதே ஒரு பறவைகள் மட்டும்தான். அதில் இருந்து நாங்கள் டெவலப் ஆகிட்டா இன்னொரு எங்கள்கிட்ட இருக்கிற லேண்டுகளை நாங்கள் டெவலப் பண்ணி கொள்ளலாம். அடிப்படை எங்களுக்கு கிடைக்காத போது நாங்கள் என்னென்ன எங்கள் லேண்டுகளை டெவலப் ஆகி நாங்கள் எங்களுக்கு தேவையான சுற்றுலாத்துறையை நாங்கள் என்னென்ன மேம்படுத்தி கொள்வது. இப்போ அடிப்படையான விஷயம் மட்டும் பார்க்க போய்க்கலாம். நாங்கள் இப்போ கூடிய நாங்கள் எவ்வளோ இடத்துக்கு போகிறோம், இங்கே இருந்து போகிறோம், ஜனாதிபதி செயலத்துக்கு லெட்டர் அடித்தோம். எவ்வளோ இடத்த நாங்கள் லெட்டர் அடிச்சு கூடிய எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்போ வர்றாங்க சொல்கிறாங்க செஞ்சு தரேன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு அவசியமாக இருக்கிறதே ஒன்று தான் இந்த வேல் வாட்சிங் பாஸ். நான் கேட்டு ஒரு 15 இளைஞர்கள் தான் கேட்குறோம். இல்லை யாரும் வயசு போனாக்கள் யாருமே கேட்கல. அடுத்த இதே நாங்கள் தான் இளைஞர்கள் தான் சொல்கிறீங்க. இளைஞர்கள் நாங்கள் தான் கேட்குறோம். உங்களுக்கு ஒரு நீங்கள் கொடுக்க போகிற பாஸில் இப்போ நீங்கள் 130 பாஸில் 65 வெளியே கொடுத்து 50 திருவண்ணாமலை கொடுத்துருக்கீங்க. இப்போ இன்னும் நீங்கள் கொடுக்குறேன்னா வழியாக இன்னொரு 200 வரையமோ 300 வரையமோ கொடுத்து நீங்கள் லிமிட் பண்ணலாம். கொடுக்கக்குள்ள சரி. இப்போ நீங்கள் நிறைய நாங்களே இந்த முக புத்தகங்கள் அதில் பார்க்குறோம் தானே,
ஹோட்டல் சங்கங்கள் அவங்க சொல்றாங்க பெர்மிட்டுகளை கொடுக்காதீங்க இதண்டு. இது என்ன காரணத்துக்கு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு தெரிஞ்ச ஒன்றே ஒன்று கடல் சம்பந்தமா தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் போய் ஹோட்டல் கட்டுறதுக்கு பெர்மிட்டோ அதோ இதோ நாங்கள் யார்ட்டையுமே ஒன்றும் கேட்கல. எங்களால் முடிஞ்சது கடல் எங்களுக்கு தெரிஞ்சது கடல்ல இருக்குது எங்களுக்கு தெரியும். அந்த கடல் மூலமா என்ன சுற்றுலாத்துறையில் எங்களை வருவாய் ஈட்டிக் கொள்ளலுமோ அதுக்கான அனுமதி பத்திரங்களை தான் நாங்கள் கேட்கிறோம். அதை நீங்க கொடுத்துக் கொள்ளுங்க. அதோட எங்கட கடற்கரைன்றது சின்ன ஒரு கடற்கரை. வர்ற சுற்றுலா பயணிகள் ஒரு அவங்க படுத்திருந்து இருக்கிறதுக்கு இடம் காணாததுக்கு காரணம் படகுகள் எல்லாமே ஒரு சிறிய பகுதிக்குள்ளதான் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. 3ல் ஒரு 1.5 பகுதி கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டது. மிச்ச 1.5 பகுதிக்குள்ள கரவல தொழிலாளிகள், மீன்பிடி தொழிலாளிகள் எல்லாருமே அது ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட பகுதிக்குள்ள மட்டும்தான் நாங்கள் எங்களை படகுகளை வச்சு கொண்டிருக்கோம். வர்ற டூரிஸ்ட் கூடி சொல்றாங்க பீச் நல்லா இருக்கு, எங்களுக்கு ஸ்டே பண்ணி அந்த வியூவை பார்க்கறதுக்கான ஒரு இடவசதி இல்லை. நீங்க அந்த ஃபுல் பீச்சை ரிலீஸ் பண்ணக்குள்ள நாங்களே எங்களை படகுகளை கொஞ்சம் கொஞ்சமா இது செய்யக்குள்ள சரியான ஒரு இடம் ஒன்று கிடைக்கும். இடம் கிடைக்கக்குள்ள வர்ற சுற்றுலா பயணிகளை வர கவரலாம். நீங்க இது பார்க்கக்குள்ள எங்கட பீச்சை பார்க்கக்குள்ள உங்களுக்கே தெரியும் ட்ரிங்கோல இப்படி ஒரு பீச் இருக்காண்டு. சில ஆக்களுக்கு தெரியாது. ஆனா வர்ற டூரிஸ்டுக்கு தெரியும் இப்படி ஒரு நல்ல பீச் இங்க இருக்குண்டு, சண்டிபே பீச். எங்களுக்கு நீங்க முடிவு ஆலோசனை வழங்கியிருக்காரு ஜனாதிபதி கடற்படைக்கு ஆலோசனை வழங்கியிருக்காரு இந்த கடற்கரை விடுவிக்க சொல்லிட்டு. அது நீங்க எங்கட வாழ்வாதாரத்தை மேம்படுத்த ஏழுமண்டா, அதோட எங்கட சுற்றுலாத்துறையும் சண்டிபை சுற்றுலாத்துறையும் கொஞ்சம் மேம்படுத்த ஏழுமண்டா எங்களுக்கு செய்யக்கூடிய ஒரே 2 உதவியை நான் கேட்டுக்கொள்றோம். ஒன்று, எங்களுக்கு இந்த அனுமதி பத்திரங்களையும் வழங்கி எங்களது கடற்கரையையும் பழைய மாதிரி விரிவாக்கம் அடைஞ்சு படகுகள் எல்லாம் வெவ்வேறு இடங்களில் தரிக்கப்பட்டு வரும் சுற்றுலா பயணிகளுக்கான இடங்களும் ஒதுக்கப்பட்டு ஒரு நல்ல ஒரு சுற்றுலாத்துறையை நடத்துறதுக்கு நாங்கள் விரும்புகிறோம். இதுக்கான ஒத்துழைப்பை ஜனாதிபதியோ எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்களோ கடற்படையினர் அனைவரிடம் நாங்கள் கேட்டுக்கொள்ற வேண்டியது தான். இது அனைத்தையும் செய்து தாருங்கள். மனையாவலி மீனவர் சங்கத்தின் தொண்டனாகி நான் மனையாவலி மக்கள் 1990ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்தவங்கள் யுத்தத்தின் காரணமாக அதில் அறவாசி காணி இலங்கை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டு இருந்த குடியிருப்புகளும் இல்லாமல் வாக்களை எடுத்து இப்போ இந்த எல்லா இடத்தையும் இந்த காணிகளை விடுவிச்சு வராங்க. எங்களோட திருவோணமலை டூரிசத்தில் பெஸ்ட் பீச். இப்போ இலங்கையிலே பார்த்தீங்கன்னா மிக அழகான கடற்கரை. எங்கள் இடத்துல மனையாவலி கடற்கரை மிக அழகான கடற்கரை. இதில் அழகான இடத்தை நேவி கைப்பற்றி இருக்குது. அப்போ நாங்கள் வெளிநாட்டு காசுகளை எப்படி இங்கே கொண்டாடு எங்களை நாட்டுக்கு வர டூரிஸ்டுகளுக்கு அறவாசி பீச்சை மூடி வச்சிருக்காங்க. அப்போ திருவோணமலையே இதில் வருமானத்தை குறைக்கிறாங்க. இருந்துட்டு அப்போ இந்த இதுகளை நேவி பிடிச்சி வச்சு சும்மா தேவையில்லாமல் இப்போ எந்த பிள்ளைகளும் இங்கே தான் பிறந்தது. இவங்க சும்மா பிடிச்சி வச்சு இதை ஒன்றும் பிரியோசனம் இல்லாமல் இதை பிடிச்சி வச்சு சும்மா பிரியோசனமான காணிகள்டா பரவாயில்லை. இதை ஒன்றுவாயும் பிரியோசனம் இல்லாத காணிகளை இலங்கை கடற்படை பிடிச்சி வச்சிருக்காங்க. இப்போ தற்போது காலத்தில் நாங்கள் இதுக்கு ட்ரை பண்ணி ஜனாதிபதியின் அனுமதி கிடைச்சி சண்டிபே பீச் இதை ரிலீஸ் பண்ண சொல்லி. ஆனால் நாங்கள் இப்போ கிட்டடியிலையும் இது சம்பந்தமாக நாங்கள் நடந்து போய்க்குள்ள நேவி போகணும்ன்றாங்க. இது ஜனாதிபதிக்கு நாங்கள் சொல்கிறோம் இது சும்மா தேவையில்லாத கரைக்கடையை பிடிச்சி மக்கள் இதை பார்க்க இதை மூடி வச்சு என்ன செய்ய போகிறாங்க நேவி இதை மூடி வச்சு. இதை வெளிநாட்டாக்கள் வர ரிங்கோவை பார்க்கறதுக்கு ரிங்கோ பீச்சை பார்க்க. அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிங்கோட சண்டிபே பீச் சரியான மிச்சம் அழகான பீச் வடிவான பீச். நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து பாருங்கள், ஜனாதிபதி வந்து பார்க்கணும் எவ்வளோ வடிவானது. திருவண்ணாமலை பாதி நேவி மூடி வச்சுட்டு அனாவசியமாக இருந்திருப்பாங்க. இது சண்டிபே பீச் ரிலீஸ் பண்ணுறது பெரிய ஒரு சட்ட பிரச்சனையும் இல்லை. சண்டிபே பீச் நார்மலாக ரிலீஸ் பண்ணலாம். சண்டிபே பீச் ஒரு பிரச்சனையும் இல்லை. சண்டிபேல யுத்த காலம் சும்மா மூடி வச்சு இதை சும்மா தேவைக்கு இல்லாமல் மூடி வச்சிருக்காங்க. இந்த பீச்சை ரிலீஸ் பண்ணால் வெள்ளைக்காரங்க வந்து எங்களை கண்ணு முன்னுக்கு நடந்து போவாங்க. நேவி பக்கம் தான் மலையாளில் வந்து இறங்கினா அழகா இருக்க நேவி பகுதி. அப்போ அந்த பகுதி நடந்து போகிறதுக்குள்ள ஓடி வந்து தடுக்கிறது யுத்த காலத்தில் மாதிரி பாதுகாப்பு கொடுக்காம தடுக்கிறாங்க. இதை மேலும் நீங்கள் தொடர்ந்து நேவிய மக்களுக்கு இந்த டூரிசத்தை இதைப்படுத்துறதுக்கு இந்த இளைஞரை வளர்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு நீங்கள் மக்களாக ஜனாதிபதியாக நீங்கள் எங்களுக்கு மேலும் உதவி செஞ்சு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மற்றது எங்களோட மீனவர பிரச்சனைடா முதல் 90ஆம் ஆண்டு தான் நாங்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வந்த நாங்கள் மீனவர் எல்லாம் மீன்பிடி சரியான குறைவு வரைக்கும் நாங்கள் டைவிங்க்கு மாறணும். 2004 டைவிங்க்கு மாறி கலப்பீஸ் பிடிச்ச மீன் கலப்பீஸ் பிடிச்சி மிச்ச வருமானம் பெற்றோம். கலர் மீன் ஏற்றினோம் வெளிநாட்டுக்கு அப்படி எல்லாம் உழைக்கிறாங்க. இப்போ கலர் மீனும் குறைஞ்சி கலர் மீனும் இல்லாம போகிற கட்டமாகி பொடியங்கள்லாம் சரியான கஷ்டத்து மத்தியில் கலர் பீஸே இல்லை. என்னோடதே கலர் பீஸே பெருக்கம் இல்லாமல் போயிடுச்சு. அதில் வருமானம் சரியாக குறைவாக போயிட்டு அதனால் இப்போ எல்லாம் டூரிசம் டொல்பின் வாட்சிங் வேல் வாட்சிங் ஸ்னோக்லிங் அப்படி செஞ்சு கொண்டு இருக்காங்க.
இது 2017-18 நாங்கள் செஞ்சு கொண்டு வரோம். டொல்பின் வாட்சிங், வேல் வாட்சிங் செஞ்சு கொண்டு வரோம், ஸ்னோக்லிங். அப்போ ஒவ்வொருத்தரும் 20 லட்சம் ரூபா 25 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. போட் இன்ஜின் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செஞ்சிருக்காங்க. அப்போ இது வைல்ட் லைஃப் பாஸ் கேட்கக்குள்ள இதுக்கான பாஸ் கொடுக்குறாங்க. இல்லை எனக்கு தெரிய இந்த கல்பிட்டி பிரதேசம் எனக்கு இங்கே மாறி அடிக்கணும். நான் கல்பிட்டி பிரதேசம் தொழில் செய்வேன். அங்கே மாம்பூரில் இந்த கண்டக்குழின்ற ஒரு இடப்பகுதி ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ள 208 பாஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிங்கோ புல்மூடையிலிருந்து வெறுகளுக்கான 120 கிலோமீட்டருக்கு 108 பாஸ் ரிலீஸ் பண்ணி இருக்கீங்க. அதுல 108 பாஸ்ல அதுல அந்நிய பிரதேச ஆக்கள் மாத்தரை, கொழும்பு, ரிங்கோ ஆள்றதை எல்லாம் அந்நிய பிரதேசம் வந்து ஆள்றாங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாரும் மக்கள் ஸ்ரீலங்கா பிறந்த எல்லா பிரஜை உரிமை ஆக்கள் எல்லாரும் உழைக்கதான் வேணும். ஆனாலும் எங்கட மக்கள் யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் பொடி எங்களுக்கு கொடுங்க நீங்க சான்ஸ். அவங்களுக்கு பாஸ் ரிலீஸ் பண்ணுங்க. ஜனாதிபதியில காதுக்கு இந்த கதை போகணும். நாங்க எல்லாருக்கும் பாஸ் கிடைக்கணும். பாஸ் கிடைக்கணும். எல்லாம் காசுக்காரன் அப்புறம் இல்லாதவன் அப்படியே இல்லாம போய்கொண்டே இருக்கு அந்த நாட்டில். அது நடந்து கொண்டிருக்கு. அநேகமா இந்த பாஸ் கொடுக்குற வழியை பாருங்க. இப்ப அடுத்த வருஷம் சொல்றாங்க 2026 டிக்கெட் கவுண்டர் வரப்போது வைல்ட் லைஃப் பாஸை செக் பண்ணி அனுப்ப போறாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப சொல்லி நடந்து கொண்டிருக்கா சம்பந்தமா. இப்ப அது நடந்தா நாங்க இந்த திருவண்ணாமலைக்கு ஒரு அநேகமான 100 போட்டுக்கிட்ட ஓடையலாம். அந்த போடியங்களாம் போட்டை கொண்டே கோர்ட்ஸ் வாசல்ல வச்சு ஆர்ப்பாட்டம் தான் பண்ணணும். உண்மையா எங்களுக்கு வேற வழியில் எங்களை பிள்ளைகள் பசியில் இருக்கக்குள்ள நாங்க ஜனாதிபதியில காதலே இல்ல இந்த வைல்ட் லைஃப் அமைச்சர் காதலே போய் நாங்களும் கொழும்பு போறோம், அங்க போறோம், இங்க போறோம், கடந்து இந்த வைல்ட் லைஃப் போறோம், இந்த அமைச்சர்கிட்ட போறோம், பிரசாண்ட போறோம், ஏமச்சந்திராட்ட போறோம், எல்லா டைம் போறோம், கடந்து கொடுக்குறோம், எல்லாரும் செஞ்சுதான்னு சொல்றாங்க. ஆனா இந்த வருஷம் இது நின்றுச்சுன்னா எல்லா பொடியங்களையும் வயிற்றுல அடிப்படும், எல்லா குடும்பமும் ரோட்ல இறங்குவாங்க. அதுக்கு முன்கூட்டியாக ஜனாதிபதி நீங்க இந்த பாஸ் பிரச்சனை நாங்க அரசாங்கத்தோட எந்த கோபமும் இல்லை. அரசாங்கம் எங்களுக்கு கிடைச்ச ஜனாதிபதி ஒரு கிஃப்ட். இப்ப நாங்க புல்மூடையில இருந்து வெறுகளுக்கான நான் கடத்தலை செய்கிற ஒரு ஆயிரக்கணக்கான போட்டுக்கு நான் ஒரு உதாரணம் வைல்ட் லைஃப்ல கேட்குறேன். இந்த உதாரணத்துக்கு புல்மூடையில இருந்து வெறுகளுக்கான ஆயிரக்கணக்கான பிச்சிங் செய்யற கடத்தல் செய்யற போட்டுக்கு நீங்க ஒரு போட்டியா சொல்லிங்க டொல்பினுக்கு போகணும். ஏன்னா டொல்பின் மீன் இருக்கு, டூனா இருக்கிற மீன் டொல்பின் மீனுக்குலான் இருக்கு. அது மீன் எல்லாருக்கும் தெரியும். அப்ப நீங்க சொல்றீங்களா புல்மூடையில இருந்து இந்த வெறுகளுக்கான ஆயிரக்கணக்கான போட்டு இன்றைக்கு நீங்க டூனாக்கு போவாங்க சொல்றீங்களா? இது ஒரு முக்குத்தனமான முடிவுன்றமா எனக்கு இதை லிமிட் பண்ணி வைக்கிறது. நீங்க இதை கொடுத்தீங்கன்னா ஒரு 6000 ரூபாய் காசு கவர்மெண்ட்டுக்கு வருஷத்துக்கு வருமானம். இதை லிமிட் பண்றதால ஒரு பிரியோசனம் நடக்கப்படல. சும்மா அனாவசியமா லிமிட் பண்ணுங்க. ஒரு 300 போட்டை கொடுத்து ரிலீஸ் பண்ணு. 120 கிலோமீட்டர் 300 போட்டை கொடுத்து நீங்க கல்பிட்டிக்கு ஒரு 30 கிலோமீட்டருக்கு 200 லட்சம் பாஸ் கொடுக்கணும். ரிங்கோக்கு ஏண்டா பந்தானியா சரிங்க ஏன் ஹோட்டல்காரங்களுக்கு கொடுக்க வேணாம்னு சொல்றாங்களா? பெரிய பெரிய காசுக்காரங்களுக்கு டூரிஸ்ட் எல்லாரும் கொடுக்க வேணாம்னு சொல்றாங்களா? இதை பார்த்த ஒரு ஜனாதிபதி உங்களை தாழ்மையா கேட்டுக்கொள்றேன். இதை ஒரு எங்களுக்கு ஒரு நியாயமான முடிவு ஒன்று தார சொல்லி கேட்டுக்கொள்றேன். கடற்படையை கைப்பற்றி இதுவரை தான் பொதுமக்களோட பாவனைக்கு விடப்பட்டு இந்த அங்கால கடற்படையை வச்சிருக்காங்க. இதுக்கு அங்கால எந்தவித நடவடிக்கையுமே எங்களுக்கு செய்து கொள்ள இயலாது. அதோட எங்களுக்கு சிறிய ஒரு இது துண்டுவ மட்டும் சிறிய ஒரு இடப்பிரமாணம் மட்டும் தான் மக்களுக்கு கிடைக்கப்பட்டது. அரைவாசி துண்டு அப்படியே கடற்படையினர் கையிலே இருக்குது.